अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नअूज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। वअश्हदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अश्हदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा बस्स मिनहुमा रिजालन कसीरन निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व खैरुल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा कुल्लु मुहदसतिन बिदअह कुल्लु बिदअतिन दलालह व कुल्लु दलालतिन फिन्नार। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन आलि मुहम्मद कमा सल्लैता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन आलि मुहम्मद कमा बारकता अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। या अय्युहल्लज़ीना आमनू यर्कऊ वस्जुदू वअब्दुू रब्बकुम वफ़अलुल खैर लअल्लकुम तुफ़्लिहून। கண்ணியம் மிகுந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அவன் ஒருவனை வணங்குங்கள், நீங்கள் நன்மைகள் செய்து வாருங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றும், ஈமான் கொண்டோரே அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் போராட வேண்டிய முறைப்படி போராடுங்கள், அவன்தான் உங்களை இந்த மார்க்கத்தில் தேர்ந்தெடுத்தான், உங்கள் மார்க்கத்தின் பிதா தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நமக்கு தேர்ந்தெடுத்து தந்து நமக்கு முஸ்லிம்கள் எனவும் அல்லாஹ்வே நமக்கு பெயரிட்டிருக்கிறான். இந்த முஸ்லீம் என்கிற கண்ணியம் இருக்க அல்லாஹுடைய அருளை பெற்றிருக்கிற இறைவன் தந்திருக்கிற பரிசு என்ற பெயர்தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மறுமையிலும் மகத்தான கண்ணியத்தை தரப்போகிறது. இந்த உலகில் முஸ்லீம்கள் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள். நாம் உண்மையான முஸ்லீம் என்றால் நிச்சயமாக சோதிக்கப்படுவோம் என்பதுதான் அல்லாஹுடைய தூதருடைய வாக்குறுதி. அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நான் நேசிக்கிறேன், உயிரினும் மேலாக நேசிக்கிறேன் என்று நபி தோழர் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை நீங்கள் நேசிப்பது உண்மை என்றால் பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்ந்தோடி வருவதை போன்று உங்களை நோக்கி சோதனைகளும் பாய்ந்தோடி வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன்னுதாரணத்தை சொல்லி காண்பித்தார். கடுமையான சோதனைக்கு ஆளாக்கப்படும். இது நம்மீது விதியாக்கப்பட்ட ஒன்று. ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த அருட்கொடைகளும் நம்மை சோதிப்பான். அல்லாஹ் நமக்கு அருட்கொடையாக தந்த எது வேணாமல் இருக்கலாம். அந்த அருட்கொடைகளுக்கும் சோதனை உண்டு. மற்றொருபுறம் நாம் ஈமான் கொண்ட காரணத்தினால், இறை நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் இறை மறுப்பாளர்கள், யூதர்கள், நஸ்ரானிகள், இணை வைப்பவர்களிடமிருந்து கடுமையான சோதனை, நிந்தனைகளையும் கடும் சொற்களையும், நம்ம நிம்மதியாக வாழ செய்ய முடியாத அளவுக்கு துயரங்களையும் நம்ம மீது தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பார்கள். இது அல்லாஹ் நம்ம மீது விதியாக்கிய ஒன்று. நல்லா தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் நம்ம மீது விதியாக ஆக்கினார். முஸ்லீம்கள் என்றால் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். எல்லா சமுதாயத்தாலும் ஒரு சமூகம் காணர் பண்ணப்படுதில்லை, கவனிச்சு பாருங்கள். எல்லாரும் நம்மளை எதிர்ப்பான். எல்லா சமூகமும் சேர்ந்து
ஒரு கொள்கையை எதிர்க்குது என்று சொன்னால் அது இஸ்லாமாகத்தான் இருக்கும். அப்போ தெரியுதா இது அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம் என்றும், நாம் இந்த முஸ்லீம் என்ற பெயர் தாங்கியலாக இருந்தாலும் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் முஸ்லீம்கள் இந்த சூழலிலும், இந்த சோதனையான கால சூழல்களிலும் தன் ஈமானை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காது, அதே நேரத்தில் நாம் ஏற்றிருக்கிற அந்த அழகிய மார்க்கத்தை பிறருக்கும் போய் சேர்கிற அளவுக்கு ஒரு முஸ்லீமான பாக்கியமிக்க வாழ்வை வாழ்ந்து முன்னணிக்க வேண்டும். நாம் ஒரு ஐடியாலஜிக்கல் லைஃப் தான் நம்மகிட்ட இருக்கணும். ஜஸ்ட் பாசிங் தி லைஃப், வாழ்க்கை கடந்து போகிற வாழ்க்கை இருக்குல்ல, அப்படி போகிறதில்ல. அந்த வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். நாம் மனிதர்களாக இருக்கிறோம், ஆனால் அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மேன்மையானவர்களாக ஆக்கி இறை நம்பிக்கை கொண்டவர்களாக அல்லாஹை ஆக்கி அல்லாஹ் சொன்ன நாமே அல்லாஹ் சொன்ன உங்கள் பிதாவுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார். ஆங்கிலத்தில் சொன்ன we are chosen peoples, நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், நாம் யார்? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ற வார்த்தை எப்படி சொல்கிறது? இப்படி சாதாரணமாக உலக பாஷையில் சொல்கிறாங்க. இராணுவம், காவல்துறை, இந்த சீருடை பணியாளர்கள் இருக்காங்களா, இவங்க சிவிலியன்லேருந்து மாறுபடுவாங்க. சிவிலியன்லேருந்து இவங்க மாறுபட்டுருவாங்க. இவங்களுக்கும் சில ரூல்ஸ், ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. அவங்க போடுற யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே மாறும். ஒபே த ஆர்டர், மேலேருந்து கீழே ஒரே கட்டளை விட்டால் ஹையரார்கி கீழே வரைக்கும் ஒன்று போல கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருவான். நான் சொல்ல நல்லா கவனித்து பாருங்கள். சராசரி மனிதன், ஒரு போலீஸ் பாருங்கள் டென்ஷனாகவே இருப்பார். ஒரு இராணுவம் நினச்ச மாதிரி நினச்சிட முடியாது, கையில் துப்பாக்கி இருந்தாலும் சுட முடியாது. ஏன்னா அவருக்கு மேலேருந்து கமாண்ட் வரணும். கட்டளைகள் வராதவரை எதுவும் செய்ய முடியாது. அப்படின்னால் அவங்க நம்மளை போன்று அல்ல, அவங்க வேறு கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அதே போல் ஒரு முஸ்லீம், ஒரு ஈமான் கொண்டவன், அவன் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழும். நமக்குள்ள சட்டத்திட்டங்களே வேறு. சராசரி மனிதர்களை போல் நாம் கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். நமக்கு சீருடை மட்டும்தான் கிடையாது, ஆனால் சீருடை இருக்குது. எப்படின்னா உடைகளில் எந்த மாதிரி உடைகள் அணியணும், டூஸ் அண்ட் டோன்ட், செய்யுங்கள் செய்யாதீர்கள் என்று தடுக்கப்பட்டவர்கள் என்று தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு நமக்கு. பிறர்களுக்கு அப்படி கிடையாது. அவர்கள் எப்படி வேணாலும் வாழலாம், என்ன மாதிரி உடை உடுத்தலாம், என்ன மாதிரி உணவை உண்ணலாம், எப்படி வேண்டுமானம் சம்பாதிக்கலாம், எந்த கலாச்சாரத்தையும் பின்பற்றலாம். அவர்களுக்கு எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யார் அவர்களை கேட்பார்கள்? இதற்கு மறுமை நாள் அவர்களுக்கு விசாரணை உண்டு என்றோ கூலி உண்டு என்றோ அவர்களுக்கு எந்த வார்த்தையும் இல்லை, எந்த வார்த்தையும் இல்லை அவர்களுக்கு. ஆனால் இறை நம்பிக்கையாளர் குர்ஆனை வேதமாக கொண்ட மக்களுக்கு சரியான வழிகாட்டல் இருக்குது. அல்லாஹ் ரப்புவை ஏற்றுக்கொண்ட மக்கள் தெளிவாக இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலைத்தான் அவங்க வாழ்நாளை கடைசி வரை பின்பற்ற வேண்டும். கடைசி வரைக்கும் அவனுக்கு சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கிற அதிகாரம் இல்லை. ஒரு இடத்துல இருக்குது. எந்த இடத்துல கேட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலவற்றை உங்களுக்கு சொல்லாது விட்டிருக்கிறான். அது உங்கள் மறதியினால் அல்ல, அது அவனது மறதியினால் அல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்திருக்கிற சலுகையாகும், உங்களுக்கு தந்திருக்கிற சலுகையாகும். சில நேரத்தில் நம்ம கன்ஃபியூஸ், முடிவெடுக்க முடியாமல் தடுமாறும் பொழுது இந்த ஹதீஸில் இருக்கா இல்லையான்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வைத்துக்கொண்டு எந்த காரியத்தையும் முடிவெடுத்துருங்க, அவ்வளோதான். சில நேரத்தில் முடிவெடுக்க தடுமாறினீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் எதையும் மறப்பவன் அல்ல, மாறாக உங்களுக்கு தந்திருக்கிற சலுகைகளாகும். ஏனென்றால் யுக முடிவு நாள் நெருங்கும்போது டெக்னாலஜி வளர்ந்துடும், தொழில்நுட்பம் வளர்ந்துடும், எல்லாமே போயிடும். அன்னைக்கு சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு இன்றைக்கு பொருந்தாமல் போயிடும் நீங்கள் நினைச்சிடக்கூடாது. ஆகவே தான் நீ கற்ற அறிவு, நீ வாழ்கிற சமகாலம் மார்க்கத்துக்கு முரணாக இல்லாத எந்த ஒன்றையும் முடிவெடுக்கிற அதிகாரத்தையும் இஸ்லாம் என்ன செஞ்சுட்டு நமக்கு தெளிவாக கொடுத்து வச்சிருக்கு. அப்படின்றால் அல்லாஹ்வுடையார்களே, நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், இராணுவ கட்ட ஹிஸ்புல்லா, அல்லாஹ்வுடைய சேனைகள், அல்லாஹ்வுடைய சேனைகளாக வாழணும். நாம் ஒரு இராணுவத்தில் இருக்கோம், ஹிஸ்புல்லா அல்லாஹ்வுடைய சேனைகள். பேர் வச்சாதான் ஹிஸ்புல்லா கிடையாது. ஒவ்வொரு முஸ்லீமும் யார்? அல்லாஹ்வுடைய சேனையின் உறுப்பினர்கள். அல்லாஹ்வுக்கு இணைவிக்கக்கூடாது. அகீமுஸ்ஸலாத்து ஜக்கா, தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தும் கொடுத்து வரும். இம்மா ரஸக்னாஹு யுன்ஃபிகூன், அல்லாஹ் தந்தவற்றிலிருந்து செலவு செய்யக்கூடிய நன்மக்கள். ஆகவே நமக்கான வாழ்க்கை நெறி என்பது மிக தெளிவாக பிரகடனப்படுத்துது. அல்லாஹ் சூரா ஹஜ்ஜில் சொல்லும் பொழுது, ஈமான் கொண்டோரே, நீங்கள் ஹக்க ஜிகாதிகி, நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே போராட வேண்டிய முறைப்படி போராடி வாழுங்கள். போராட்டம் நம்ம மீது விதியாக்கப்பட்டது. போராட்டம் என்பது நம்ம விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் அல்லாஹ் சொன்ன, உங்களை இப்ராஹிம் மார்க்கத்தில் உங்களை வைத்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்நாள் முழுவதும் போராட்டத்திலே வாழ்க்கை கழித்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை என்பது
வாழ்நாள் முழுவதும் போராட்டத்திலே கழிந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். நமக்கும் அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்மாதிரியாக தந்து, எந்த இறை தூதரை நாம் முன்மாதிரியாக பின்பற்றுகிறோமோ அவர்களுக்கே மார்க்கத்தின் தந்தையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தான் வைத்து தந்தார். உலகமே நமக்கு எதிராக அணிதிரண்டு நின்றால் அது என்ன சொல்லுது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வாழ்க்கை, உலகமே அணிதிரண்டு நின்றாலும் சரிதான், நீ சத்தியத்தில் இருந்தால் பின்வாங்காது. உன்ட ஹக்குன்னு வச்சுக்க, நெருப்பில் போட்டாலும் நீ பின்வாங்காது என்பதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிற வாழ்க்கை. தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ், எந்த சமாதானம் கிடையாது. என்ன வேணாலும் நீ முடிஞ்சதை பண்ணிக்க, என்ன வேணாலும் நீ பண்ணிக்கொள் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை இல்லையா? ஹஸ்பி அல்லாஹ் நேமல் வக்கீல் என்று அவர் நம்பிக்கை கொண்டு சொன்னபோது அல்லாஹ் சொன்ன, கூனிய நார் வர்க்கம் சலாம் அலா இப்ராஹிம், நெருப்பை நீ குளிர்ந்து விடு, அவருக்கு சலாமத்தக மாறு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல, வஹுவ யத்தவல்ல சாலிஹின், வஹுவ யத்தவல்ல சாலிஹின், நல்லடியார்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். நல்லடியார்களை பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பான நம்பிக்கையுடைய மக்கள் எத்தகைய தீமையும் தைரியமாக எதிர்க்க வேண்டும். நன்றாக சிந்தித்து பாருங்கள், நாம் நமது கடமையொட்டி விலகி இருக்கிறோமா இல்லையா? இந்த உம்மத்துக்கு கண்ணியத்தை தந்த மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குன்தும் ஹைர உம்மத், நீங்கள் நன்மையை தீமையை தடுக்கணும். ஹைர உம்மத்தை விஹ்ரஜத்தில் இன்னாசி தாமிரவுன பில் மௌரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் துமினு பில்லாஹ், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சமுதாயத்திலே நீங்கள் மேன்மையான சமுதாயம் அல்லாஹ் சொல்கிறார். காரணம், நீங்கள் நன்மையை தீமையை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த 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 பொறுப்பை சுமந்த மக்கள் நாம், கண்ணியமான சமுதாயம் என்று பெயர் பெற்ற நாம் உண்மையிலே அந்த கடமையை சரிவர செய்கிறோமா, அல்லது நாமும் தீமைகளை உழண்டு மக்களோடு மக்களாக கரைந்து போயிருக்கிறோமா? நமது ஈமானுடைய வேல்யூ என்ன? இறை நம்பிக்கையினுடைய வேல்யூ என்ன? அதனுடைய பொறுப்பு தான் என்ன என்பதை நாம் உணர்ந்து வாழ்கிறோமா என்பதை தயவு செய்து ஒவ்வொரு ஆத்மாவும் தட்டி தன் இதயத்தை சிந்தித்து பார்க்கணும். நான் என்ன செய்திருக்கிறேன்? அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை தந்துட்டான். ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த தீனுல் இஸ்லாத்தை தலைக்க செய்வதற்காக அல்லாஹ்வுடைய அந்த ஜோதி என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த ஜோதியை உயர்த்தி பிடிக்கிற வேலையை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோமா என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதை எப்படி நம்ம டிசைன் பண்ணி வச்சிருக்கோம்? இங்கே நிறைய தவறுகள் நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட மசாயல்களிலே முஸ்லீம்கள் பிரிந்து நிற்பதை பார்க்கிறோம். மசாயல்கள் விஷயத்தில் அதிகமான அக்கறை, அதிகமான கவனம், பேச்சு, தொலைக்காட்சி வைத்தாலும் சரி, நாலு நண்பர்கள் சந்தித்தாலும் சரி, கூடும் கூடாது என்பதிலே குறிப்பாக இபாதத்துகளுக்குள்ளேயே வளைந்து நெறிந்து சுருங்கி அடைந்து போதை பார்க்க முடிகிறது. ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை பார்த்து விசாலமாக சிந்தித்து சலாம் சொல்வது கூட மனநிலை இல்லை, நெருக்கிட்டாங்க நம்ம. இவன் பாத்தியா ஓதுறான்ப்பா, இவன் முழுது ஓதுவான்ப்பா, இவன் என்ன சொல்கிறது, குர்ஆனில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் என்னது சூனியத்தை நம்பிட்டான்பா. இப்படி தான் பார்ப்பீங்களா முஸ்லீமை? இப்படி தான் முஸ்லீமை பார்க்குறதா? நம்ம எதையும் சுருங்கிக்கல. ஷிர்க்குக்கு நான் சமாதானம் பேசுகிறேன், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நான் தெளிவாக பேசுகிறேன். ஷிர்க்குங்கிற விஷயங்கள் நேரடியாக கபர் முட்டுறது, அல்லாஹ் இதுக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன். அவங்களாம் பகிரங்க வழிகாட்டு இருக்காங்க. அல்லாஹ் அவங்களுக்கு நேரடி திறன் வாசிக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவன் தொழவும் செய்கிறான், கிறுக்கத்தனமாக இந்த முட்டாள் வேலையும் செய்கிறான். இறைவா அவர்களை என்ன செஞ்சு நேர்வழி காட்டுன்னு கேட்பதில் எந்த தயக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ நான் என்ன சொல்கிறேன், முஸ்லீம்களை திறந்த மனதோடு பார்க்குற மனதில் நம்மகிட்ட இல்லை. நம்ம இதயங்கள் சுருக்கிட்டாங்க. ஆளுமையில் உள்ளே வச்சு ஆணி வச்சு அடிக்கான். அவங்க கூட சேராதா, இவங்க கூட சேராதா, இவங்க கூட சேராதா, அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாத. அந்த அன்பே போயிட்டு, நான் சொல்வது சரியா தவிர நீங்கள் ஆழமாக சிந்திங்க. முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிற பரஸ்பரம் உண்மையான நெருக்கம், அன்பு இன்னைக்கு பிணைப்புகள் இல்லாமல் போயிட்டு நல்லா தெரிஞ்சுடுங்க. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொன்னான் தெரியுமா? வத்தஸிமு ஹபிலில்லாஹி ஜம்யா வலா தஃபர்ரகு அன் அஸ்குர நியமத்தக இத் குன்தும் அஹ்தாவன் ஃபஅல்லஃப பைன குலுஹும் அஸ்பக்தும் பிநியமதி யுவானா வ குன்தும் அலா ஸஃபா ஹுஃபரத்தி மினன்னார். இதற்கு முன்பு நீங்கள் ஒருவரை வெட்டி கொண்டு பகைவர்களாக இருந்தீர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? பகைவளும் குரோதத்தில் இருந்தீங்க. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் உள்ளத்தில் என்ன செஞ்சான்? ஈமானை வைத்தான். உள்ளத்தில் ஈமானை வைத்து அலா ஸஃபா ஹுஃபரத்தி மினன்னார், நரக நெருப்பின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள். பகையின் காரணமாக அல்லாஹ் ஈமானை தந்த பிறகு உங்கள் உள்ளங்களுக்குள்ளேயே அன்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். உள்ளங்களுக்குள்ளேயே அல்லாஹ் அன்பை ஏற்படுத்தினான். 8வது அத்தியாயம் 63வது வசனம். இன்றைக்கு ஆளுங்கள் என்ன கோடரை போட்டு அடியாம பாருங்க. நான் 2 சைடும் பேசுகிறேன்.
தௌஹீதை பேசுகிறோம் சரி, சுன்னத்தை பேசுகிறோம் சரி, ரெண்டு ஆளுகளும் கோடாரை வச்சு சமுதாயத்தை வெட்டி பிளந்து வீசி அவர்கள் பக்கம் அணிவகுக்கிற கூட்டத்தை உருவாக்குறாங்க. 8வது அத்தியாயம் 63 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள், தயவு செய்து படிங்க. இந்த உலகத்துடைய எல்லா செல்வத்தையும் நீங்கள் கொடுத்தாலும் மூமின்களே, உங்கள் உள்ளத்துக்கிடையே அன்பை அல்லாஹ் என்று யாராலும் ஏற்படுத்த முடியாது. வசனம் படிச்சீங்களா? படிச்சு பாருங்க. உலகத்தை எல்லா செல்வத்தையும் கொண்டு வந்துட்டு நீங்கள் முஸ்லீம்களுக்கிடையே நீங்கள் அன்பை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள், முடியாது. அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். இந்த உள்ளம் இருக்குல்ல, இந்த உள்ளம் சாதாரண படைப்பு கிடையாது. அறிவுள்ள இறை நம்பிக்கையாளர்களே புரிந்து கொள்ளுங்கள், முஸ்லீம்களுடைய அன்பையும் பாசத்தை ஏற்படுத்துவதும் தான் உங்களுக்கு நல்ல தலைவனாகவும் நல்ல சகோதரன், மூமினான சகோதரன் இருக்க முடியும். மூமிகளுக்கிடையே பகையும் குரோதத்தையும் உருவாக்கி நம்மை ஒருவருக்கு பகையாளியாக்குகிற கொடிய செயலை செய்வர்கள் அல்லாஹ் சொன்ன இந்த வசனத்துக்கு பொருந்தாதவர்கள். அல்லாஹ் உள்ளத்தை நான் அன்பை ஏற்படுத்தினுங்கிறான், நீ முஸ்லீம் கிடையாடான அடிச்சு தூக்கி போடுங்கிறான். நல்லா சிந்திச்சு பாருங்க. வேண்டாம் இந்த கசப்பான உணர்வு. இந்த முஸ்லீம்கள் நாமளாம் அந்த அழுக்கை துடைப்பதற்காகத்தான் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வு இல்லாத, இனவெறி இல்லாத, நிறவெறி இல்லாத, மொழிவெறி இல்லாத இடத்துல ஹஜ்ஜில் கொண்டு வா, அங்கே உன்னை சந்திக்க வேண்டி. அங்கே யாருமா பேசுகிறேன்? அங்கே யாருமே பேசுகிறேன்? ஒருத்தரும் பேச மாட்டான். அங்கே இந்த பாரபட்சங்கள் யாரும் பேசுவோர் யாரும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அக்கீதா விஷயத்தில் உறுதியாக இருங்கள், ஆனால் பகையாக்க. நான் சொல்றதான், அவன் வேறு என்று இன்னொரு ஜாதியை போன்று இனத்தை போன்று பார்க்காதீர்கள். தொலைக்காட்சி டிபேட்டுகளில் கடுமையாக இறை மறுப்பாளர்கள் பேசுகிறாங்க. முஸ்லீம்களுடைய பல பிரிவுகள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஜமாத்தை சொல்லி இவன் வேற எங்கேயும் தொலைவே மாட்டான் அப்படிங்க. ராஜா டைரக்ட் பேட்டி சொல்கிறானா இல்லையா? கேட்கீங்களா? அதெல்லாம் நன்மையாக கேட்கணும்னா நம்ம எல்லாத்தையும் காஃபி பட்டம் கொடுத்துருமே. முஸ்லீம்களே இவனு எந்த அளவுக்கு ஆகிட்டான் அப்படின்னா, இறை மறுப்பாளர்கிட்ட கூட க்ளோஸாக இருப்பான். யார் வீட்டில் கறி வச்சு இறைச்சி வச்சு அடித்து கொள்ளுவானோ, அகலுக்கு வீட்டுக்குள்ளே போந்து தின்னா பாருங்க, அந்த முஸ்லீமை பார்த்தா காஃபி பிரம்மாள் சொல்லிடுவோம், டப்புன்னு சொல்லிடுவோம். என்ன அவர் பாத்தியா பார்த்தாருப்பா, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு. இன்னும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டமே அப்படி, அந்த கூட்டம் அப்படி. என்ன ஆலிம்கள் என்ன செய்கிறாங்கன்னா ப்ளே பண்ணுறது. ஆலிம்கள் தனக்கான கூட்டத்தை உருவாக்குகிறார்கள். சொர்க்கம் நரகத்தை இவர்கள் தீர்மானிப்பது. நான் சொல்ல, நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்ன தெரியுமா? 2, நபியை உமக்கு எடுத்துரைப்பதுதான் உமது கடமை. நபியை ஸ்ட்ரிக்டாக எடுத்து சொல்லுங்க, எடுத்துரைப்பது உமது கடமை. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த கட்டாயம் கிடையாது. எவனையும் பிடிச்சி எடுக்க அதிகாரம், மிரட்டி விட்டு அதிகாரம் நமக்கு யாருக்கும் கிடையாது. தெரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கத்தில் எவனையும் பிடித்தான் இல்லைன்னா ஏன் ஓன் ஜமாத் இல்லைன்னு சொல்லி முஸ்லீம் இல்லைன்னு சொல்ற அதிகாரம் உனக்கு இல்லை. உன் ஜமாத் என்ன வேணா கிளிக்கட்டும். நான் திருப்பி பேசுகிறேன், நாம் சிதைந்தால் அழிந்து போவோம். அல்லாஹ் சொல்லலாம், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், நீங்கள் கோழைகள் ஆகிறீர்கள், பலகீனமாகிறீர்கள். குர்ஆன் வசனம் சூரா அன்ஃபால் தயவுசெய்து படிக்கணும். நாம் பலகீனமாயிரும். ஆனால் பொருளாதார உதவி தேடும்போது அங்கே போய் நக்கி தின்ற வேண்டியது. உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன் சொல்கிறேன். அதுக்கு ஏகப்பட்ட ஹதீஸ் பையில் வச்சுக்கிறது, துட்டு வாங்கிறது மட்டும் வச்சுக்கிறது. நிறைய ஹதீஸ் வச்சுருப்பானுங்க. அப்போ அதுவும் அது வேறங்கம்மா. நீ தான் வேண்டான்னு முடிவு பண்ணிடலாம். முஸ்லீக்குன்னு சொல்கிற, அவன் காஃபின்னு சொல்கிற. இணைவை போல சொத்தில் முஸ்லீமுக்கு பங்கு உண்டா என்ன கேள்வி தான். என் தந்தை காஃபீர், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். காஃபீரான தந்தையின் சொத்தை நீங்கள் வாங்கலாமா, பங்கு வரலாமா? அப்படி இருக்கா? எங்கள் அப்பா சாராயம் வச்சு சம்பாதிச்சான்ப்பா, காஃபீராக இருக்கும்போது சாமியாடி சம்பாதிச்சான், பூசாரி, சொத்தில் பங்கு வாங்கிக்கலாமா? அப்படின்னா நீங்கள் யாரை காஃபீர்ன்னு சொல்லிக்கலாம்? அவன்கிட்ட டொனேஷன் எதுக்கு போறீங்க? அவன் முஸ்லீம் இல்லை டிக்ளேர் பண்ணி அவன்கிட்ட டொனேஷன் போறீங்க? புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொல்ல புரியாதப்பா. முஸ்லீம்களை முஸ்லீமாக பார்க்க கற்றுக்கொள். லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கை நீ நான் சொல்லி வருவதல்ல, யார் வேணாலும் சொல்லலாம். வாளில் முனையில் சொன்னாலும் சரிதான், உள்ளத்தில் பதிய வைக்கணும். அல்லாஹ் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் கொள்கையை தரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஏன் நான் பேசுகிறேன்னு தெரிகிறா மக்களே? நம்மளை சிதறடிப்பதற்கு பெருங்கூட சோதனையை கனெக்ட் பண்ணிட்டு வாரேன். பார்த்துக்கிட்டே அவங்க சொல்றதை பாருங்க. நமக்கு பெரும் சோதனை காத்திருக்கு. நாம் அழிவின் விளிம்பில் நின்றக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொன்னா, நீங்க நரகத்தின் விளிம்பில் நின்னீங்க, பிரிவின் காரணமாக, பகையின் காரணமாக. உங்கள் உள்ளங்களை அன்பை வைத்து அல்லாஹ் தான் உங்களை தேசத்தை உருவாக்கினான். உலகத்து செல்வங்களை எல்லாம் கொடுத்தாலும் உள்ளத்திலே அன்பை ஏற்படுத்த முடியாது அல்லாஹ் சொல்கிற பொழுது, அல்லாஹ்வுடைய வல்லமையில மோதி பார்க்கிறதா இந்த சமூகம் வெற்றி பெறும் என்று யார் நினைக்கிறார்? ஒரு காலம் ஜெயிக்க முடியாது.
எல்லாரும் நினைக்க வேண்டியதான். ஒரு சிறும் இறையச்சம் உள்ள படையை கொண்டு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிறான். பெரும்படை சிதறடித்தான். அவன் கூட்டத்தை அவன் வச்சுக்கிறது இல்லைப்பா. நாங்களாம் இறையச்சம் உள்ள படை, எங்களை கண்டம் சிதறி ஓட போகிறோம். ஒரு மண் ஓட மாட்டோம். உங்கள் இறை அச்சத்தை தீயை வச்சுக்கிட்டு தான் கொளுத்தும். உங்கள் இறையும் அச்சத்தையும் தீயை வச்சு தான் கொளுத்தும். எவ்வளோ எந்த இயக்கம் எல்லாம் கள்ள பஞ்சாயத்து பண்ணதான் எல்லா ரிப்போர்ட் வரும் நம்மள்கிட்ட. எல்லாம் காதில் வாங்கிட்டு தான் உட்காந்துரும். இதை வச்சுலாம் தப்புன்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து முஸ்லீம்களை அகண்ட பார்வையோடு நட்பாகவும் பாசமாகவும் சகோதரன பாசம் கற்று பழகுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி போலி ஆலிம்களுடைய கருத்துக்களை உள்வாங்காதீர்கள். உனக்கு இப்படி கெட்ட பிடிக்கும், பிடிச்சி தொழுதுட்டு போ, அவ்வளோதான். தீர்ப்பளிக்க அப்புறம் அல்லாஹ் தான். ஃபத்வாக்கள் வேண்டாம், பகை வேண்டாம். நான் தான் சொல்கிறது. ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, எல்லா இடத்துக்கிடும்ல, ஒரு ஹதீஸை ஆராய்ச்சி செய்து அவன் தவறாக செஞ்சால் அவனுக்கு ஒரு நன்மை உண்டா கிடையாதா? இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா? அதான் எனக்கு கேள்வி. ஒருவன் மார்க்கத்தையும் மீறான், ஆராய்ச்சி செய்கிறான், தவறாக செய்கிறான், அவனுக்கு ஒரு நன்மை உண்டு. சரியாக செய்தால் 2 நன்மை உண்டு. இப்போ என்ன செய்ய போறீங்க? அவன் தப்பான பலகீனமான ஹதீஸ் எடுத்து வச்சு தான் செய்கிறான். சில விஷயத்தை செய்கிறான். பலகீனமான ஹதீஸ் எடுத்து வச்சுட்டு தான் செய்கிறான். நம்ம சொல்கிறான் அவன் பலகீனமான ஹதீஸ் கிடையாது, எல்லாம் சாங்கான ஹதீஸ் அவன் சொல்லிக்கிறான். புரியுதா? முஸ்லீம் ஒரே அடையாளம் தெரியுமா? நபி சில தெளிவாக சொன்னாங்க. அதுதான் எல்லாம் சுருக்குனாங்க. குர்ஆனை ஹதீஸை கொஞ்சம் ஜூஸ் பண்ணி பிடிச்சிட்டே வாங்க, நம்ம ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிடுவோம். என்னை போன்றே தொழுவார்கள், எனது கிப்லாவை முன்னோக்குவார்கள். முஸ்லீம் அடையாளம். என்னை போன்றே தொழுவார்கள், எனது கிப்லாவை முன்னோக்குவார்கள், என்னை போன்றே ஹஜ்ஜும் செய்வார்கள். இவங்கெல்லாம் முஸ்லீம். சிம்பிள். நல்லா தெரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் முஸ்லீம் தான். நீங்கள் அதை கோடாரி போடுற அதிகாரம் நமக்கு கிடையாது. நான் முஸ்லீம் வலிமை ஒற்றுமை ஏன் பேசிட்டு வரேன்னு தெரிஞ்சா, எதிரிகள் பகை சூழ்கிறார். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எதிரிகளின் பகை சூழ்ந்து இருக்கு, பகை சூழ்ந்து வந்துகிட்டே இருக்கு. நான் உணர்ந்து கொள்வது இல்லை. தம்பி நல்லா தெரிஞ்சுக்க, நேரம் என் வீட்டுக்குள்ள வந்து என் கவுட்டை நடுவில் தீய வச்சாதான் நான் உசாராவன்னு சொன்னா முட்டாள் 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 முட்டாள். பக்கத்துடைய 10 எரியுமே உசாராயிக்கணும். இல்லை என் காலில் தீ படலை என்று தப்பாக நினைப்பவர்கள் ஜெயிக்க முடியாது. முஸ்லீம் சமூகத்தை தயவுசெய்து உணர்த்தி கொண்டு தயவுசெய்து உணரணும். பகை குரோதத்தை விட்டுருங்க. அன்பாகவும் சகோதரனாகவும் பழக தயவுசெய்து பழகிக் கொள்ளுங்கள். வேண்டாம் மசாய்கள் பெயரால் மோசமான பகைகளை உருவாக்கி நம்ம சேர்த்து விட்டுருக்கோம். இன்னொன்று குர்ஆன் வசனம் சொல்லுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல தொழுகையை பற்றி பேசுதெல்லாம், தொழுகையில் நம்ம போட்டு நீங்கள் மேலே கீழே சண்டை போட்டு எடுக்கல, இங்கே கட்டு அங்கே கட்டு, அதுக்கே ஜமாத்து ஒட்டஞ்சி விரலை ஆட்டினதுக்கு இவன் விரட்டி விட்டான். தொப்பி போன இவன் விரட்டி விட்டான். இவன் வெளியே போனது அப்புறம் வெளியே போயிட்டு யோசிச்சு பார்த்தேன், என்னெல்லாம் சொன்னால் அவங்க கூட இவனை சேர விடக்கூடாது. அப்போ அவன் பார்த்தியா தான் முழுதும் எல்லாம் சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லி விட்டான். ரைட்டு வச்சுக்கிடுங்க. குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் என்ன சொல்லுது? அகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டு. அப்படிதானே? கத் அஃலகல் மூமினீன் அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், அவர்கள் தொழுகையில் என்ன செய்வாங்க? உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அல்லதீன அலா ஸலவாத்திஹிம் காஃபிலூன், தொழுகையில் பேணுதலாக இருப்பார். 2 சட்டம். தொழுகை என்ன சொல்லுது? அகீமுஸ்ஸலா, தொழுகையை பேணுதலாக இரு, ஸலா நிலைநாட்டு. இன்னொன்று தொழுகையில் பேணுதலாக இரு, இன்னொன்று தொழுகையில் உள்ளச்சத்தோடு. தொழுகை 3 சரத்து. ரைட்டா? அடுத்தால மூமினுக்கு தொழுகிறது, தொழுகை நேரம் குறித்த கடமை 4. அடுத்தால சட்டம் உழுவை பற்றி. தொழுகை என்ன இருக்கு? உழுவை பற்றி இருக்கு இல்லையா? உழு செய்ய, அதே போல தண்ணியே கிடைக்காட்டால் தயவு பண்ணிக்க. தொழுகைக்கான சட்டம் என்ன இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்து. நானும் நம்ம வெட்டிட்டு சாப்பிட்ற இதிலலாம் நீங்கள் பார்த்து, இதிலெல்லாம் எனக்கு பிரச்சனை வராது. அல்லாஹ் சொன்னதில் வர சான்ஸே கிடையாது. அடுத்தால சொல்லலாம் சொன்னான் ருக்கவன் சுஜத்தன், அவள் ருக்கும் செய்வார்கள், சுஜூதும் செய்வார்கள். ராக்கியூன சாஜிதுன்னு, அவள் ருக்கும் செய்வார்கள், சுஜூதும் செய்வார்கள். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இதில் சொல்லப்பட்டிருக்கா? தொழுகைக்காக நின்றா எல்லாம் சொல்லியிருப்பான். தொழுகைக்காக தக்பீர் கேட்டான் குர்ஆன்ல இருக்கா? எங்கேயாரு காட்டுங்க எனக்கு. நீங்கள் இதெல்லாம் அஸ்லாம் காட்டியிருந்த சுன்னத் தானே. அதில் ஒருத்தன் இங்கனை கட்டிட்டான், ஒருத்தன் இங்கனை ஏற்றிட்டான், ஒருத்தன் இங்கனை வெட்டிட்டு ஏன்டா சாவணும். அல்லாஹ் குர்ஆன்ல ருக்கும் சுஜூது சொல்லிட்டானா? ருக்கும் சுஜூது ப்ராப்பராக இருக்கா அவனுக்கு? உழு செய்யாமல் எவனா தொலை வரானா? கிப்லாவை முன்னாக்க எவனாம தொழுதானா? நல்லா கவனிச்சு பாருங்க. நம்மளை எங்கே உடைக்கிறானே இவனுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லலாம்? தொழுகையில பேணுதலா தொழு, உள்ளச்சத்தோடு. வயலில் முஸல்லீன், பாரமுகமான தொழுகையாளுக்கு கேடுதான். நெஞ்சில கட்டா விட்டுருவான் தானல்ல. பாரமுகமா தொழுதாளுக்கு கேடுங்கிறானே. தக்பீர் கட்டோன்னே என்ன எண்ணத்தில் பிரதேச மக்கள்லாம் தெரியுதோ? அப்ப நான் கேடான வயலில் முஸல்லீன், பாரமுகமான தொழுகை தொழுதலை செவுத்துல முட்டிக்கிட்டு சஜிதால எவனா அழுதது உண்டா? அது கட மாட்டான். சரியா தாப்பா நான் பேசுறது? தொழுகையில பேணுதல தக்பீர் கட்டா மனசு மண்டை எங்கே போய் சுக்காவுக்கும் கறிக்கும் வியாபாரத்துக்கும் பைக்குக்கும் காருக்கும் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் ஊர் சுத்தத்துக்கும் சிந்தனை வர்ற தொழுகையை வச்சுக்கிட்டு
இங்கன கட்டிட்டானா அவள் பிதத்து நரகவாதி. என்னது நீட்டி விட்டுட்டான் நரகவாதி, நீட்டிக்கிட்டே இருந்தான் சொர்க்கவாதி, ஆட்டிக்கிட்டே. என்னடா அது, என்ன சொல்ல வார நம்ம? நான் சொன்ன நீங்கள் உனக்கு ஹதீஸ் சரின்னு படுதா செஞ்சுட்டு போங்க. யாரையும் இவர் இதனால இஸ்லாம் இல்லை வழிகேடு, இதெல்லாம் வழிகேடு தொழில் செய்கிறாங்க. தயவுசெய்து கொம்பாக்கிறாருங்க. தொழுகைக்கான பேசிக் சிரத்தை தான் கிபிலா. என்னை போன்றே தொழுவார்கள், என்னை கிபிலா முன்னவர். எவனா இமாம் இன்னாடி இல்லாமல் ஜமாத் தொழுதானா? சுண்ணத்து ஜமாத்தோ நீங்கள் சொல்கிற இதோ என்னன்னா வச்சு தொலைங்க. இமாம் எல்லாம் எவனா ஜமாத்தா தொழுதானா? தொழுதாம்ல. இமாம் பின்பற்றி தானே தொழுவான். விளைவு என்னாச்சு தெரியுமா? ஜனாசாக்கள் போய் கலந்துக்கிறது கிடையாது. ஜனாசாக்கு வந்துட்டு ஓரமாக நின்றுக்கிறது. அப்படி என்னப்பா அவர் பாத்தியா வருது, நீ எதுக்கு வந்த? நீ ஜனாசாக்கு எதுக்கு வந்த? எதுக்கடா வாரியங்க? 2 கிராத் நன்மையாம், 1 கிராத்தில் கலந்துக்கிட மாட்டாங்களாம். ஜனாசா தொழுகை கூட செல்ல மாட்டாங்க. ஏன்னா இமாம் வந்து பாத்தியா ஓதுறணும், நல்லா கவனிச்சுக்கணும். இமாம் பாத்தியா வரும், அதனால் அதில் கலந்துக்கிட மாட்டேன். அப்போ 2வது பச்சிங்க 2வது கிராத்தில் கலந்து எதுக்கு? 2 கிரா நன்மை இருக்கலாம். 2 கிரா நன்மை, 1 கிரா நன்மையில் கட்டு. இன்னும் இல்லைன்னா ஜனாசா குழி தோண்டு மூடுறது வந்து நிற்பாங்களாம். என்ன வெட்டியா வேலையா உங்களுக்கு? வெட்டியா வேலை பார்க்க வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்கிற கடைசி செய்கிற வாய்ப்பு, கண்ணீர் வாய்ப்பு இருந்தால் அழுதுட்டு போங்க. வாய்ப்பு கிடைச்சா அங்கே உட்காந்து அழுதுட்டு போங்க. இந்த மாதிரி நம்மளை கொண்டு சாத்த போகிறான் அல்ல, ஒரு நாளைக்கு சாத்த போகிறான். யார் துவா இன்னொரு சகோதரனுக்காக மறைவாக பிரார்த்தனை செய்கிறாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வானவரை நியமித்து அது போன்ற இவருக்கும் கொடு என்று அல்லாஹ் ஒரு வானவரை நியமிக்க போகிறார். என்ன ஜனசாத்தில் எவனா அழுதுருக்கானா? பெத்த பிள்ளையும் கூட பிறந்த அண்ணன் தம்பி எத்தனை எவனா அந்த சப்புடன் அழுத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு சமூகம் தான் இருந்துச்சா? தாடி நினைவிற்கும் அழுதாலும் ஹதீஸ் இருக்கேன். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் சுண்ணத்தில்லை. இங்கே கட்டா மட்டும் சுண்ணத்து நட்டுது உங்களுக்கு. நான் சொல்றேன், தாடி நினைக்க அழுத எவனெல்லாம் காட்டுங்க. உங்க சுண்ணத் நபியின் சுண்ணத்தை என்ன காட்டுங்க. நீங்க 2 கீரா நன்மை, உகது மலையா கீரான் என்ன? உகது மலையால ஒரு நன்மை காட்டுங்க. எங்க சுண்ணத்துங்க? அறிந்தோருக்கும் அறியாதற்கும் சலாம் சொல்லுங்கள், சலாத்தை பரப்புங்கள். சலாத்தை சுருக்கணுமா இல்லையா? சுருக்கி அழித்தோமா இல்லையா? இஸ்லாத்தின் பேசிக்கே சலாம் தான் தெரியுமா? அறிந்தோருக்கும். ஏர்போர்ட்ல வருவான், யார் எவருனே தெரியாது. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாம், சரி. எந்த சமுதாயத்தில் இல்லாத ஒரு நன்மையை தந்த மார்க்கத்தில் சலாமே சொல்லக்கூடாதுங்க. அடக்கி எடுக்கார ஆலிம்களா முட்டா பயிலா மண்டை ஏற்றிக்கிட்டு நேத்துறை ஏன் கூட கலந்த பயிலுங்க. வேற கச்சேரி இயக்கத்திலே சேர்ந்தானோ அதுலேருந்து நம்மளை பார்த்தா போதும், சலாம் அலைக்குனா போதும் அடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி, நான் தான் இப்படி கட்டு சொல்லி கொடுத்தோன்னு நான் தான் ஏங்கிட்டே எடு, நான் அஸ்ஸலாமு அலைக்கும். இதோட கொடுமை தெரியுமா? நீங்கள் மர்கஸ் வாசல் உட்காந்துருக்கேன், ஒருத்தன் பைக்கில் வந்து நின்றுட்டு சொல்கிறான், அண்ணன் நீங்கள் முன்னாள் இயக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டீங்களாம்மா, நீங்கள் நம்ம கூட சேர்ந்து நேர்வழிக்கு வரணும். வார்த்தையை கவனிச்சுடுங்க. என்ன சொன்னான் தெரியுமா? அவங்க கூட போய் நான் நேர்வழிக்கு வந்துடணுமா. புரியுதா? என்னையெல்லாம் எந்த வழியில் புரிஞ்சிருக்கான்னு புரியுதா? வார்த்தை எப்படி கொட்டுறான் பாருங்க. எந்திரிச்சு பல்ல கிடைச்சு எல்லாம் ஓடிருக்குதுங்க, ஓடி இருக்கும். எப்படி பாரு, எங்கே ஏற்றி வச்சிருக்கு தெரியுதா? அல்லாஹ்வுடையார்களே, சைத்தான் விளையாடுறான், சைத்தான் விளையாடுகிறான். மூமின்களே, அல்லாஹ் சொல்லாம பகையும் குரோதத்தையும் ஏற்படுத்துறான். சைத்தானுடைய வேலை இது. வேண்டாம், உங்களுக்கு இதுதான் பிடிக்கணும், செஞ்சுட்டு போங்க. முஸ்லிம்களை காஃபிர் என்று பட்டம் கொடுத்தார்கள், பகை சூட்டார்கள், சலாத்தை விட்டு விடார்கள். மார்க்கத்திலே சிறந்த பண்பு அறிந்தோருக்கும் மரியாதை சலாம் சொல். இன்னொரு விஷயம் தெரியுமா? நன்மை சலாத்தின் நன்மையில் முந்தியது யார் தெரியுமா? சலாத்தில் முந்தியவரே நன்மையில் முந்தியவராக. நம்ம சலாமை வேண்டாண்டு ஓடுறோமே. குராஃபிப்பா, குராஃபி கடாஃபி பேர் இவனே வச்சுக்க வேண்டியது. குராஃபி டெஃபினிஷன் என்ன குரான் ஹதீஸில் இருக்கா? இவனெல்லாம் சொல்கிறது தானே. அதுக்கு கேட்டீங்களா யாராவது ஹதீஸ் குராஃபின்னு சொல்கிறாங்களோ ஒருத்தனே, அதுக்கு விளக்கம் சொல்லுங்கள். இது எந்த ஹதீஸில் குராஃபி என்றால் என்ன, எந்த ஹதீஸ்னு கேளுங்க. ஒன்றை கேளுங்க. ஒன்று இருக்கு, இவன் வாயில் விட்டு அடிக்க நம்மளும் வாயில் குரா. எனக்கு உண்மையில் குராஃபி அர்த்தம் எனக்கு உண்மையில் எதிரைக்கும் தெரியாது. ஆனால் நானும் சொல்லியிருக்கேன், அவனும் குராஃபிப்பா. எவனாலும் கூப்பிட்டு என்ன குராஃபின்னா வாட் இஸ் த மீன் பை குராஃபின்னு கேட்டிருந்தா, அப்படியா இது இங்கே ஆளுச்சட்டை கேட்டு சொல்லுங்கள். சரி, இப்போ வந்தது யாராக இருக்கும் சொல்லுங்களேன். நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இந்த தௌஹீது சுன்னத்து சொல்லி பிரித்து ரொம்ப தீவிரம் வெறி பிடிச்சி அலைவோம்ல நம்ம. இதில் சொல்லுங்கள், இந்த குராஃபின்னா என்ன பாய்? சரி, குராஃபின்னா வாட் இஸ் குராஃபி? உங்களுக்கு தெரியுமா? குராஃபின்னா டெஃபினேஷன் தெரியுமா? சரியாமலே எத்தனை பேர் குராஃபியில் இருக்க நம்ம. உண்மை சொல்லுங்கள்.
அர்த்தம் தெரியாமலே குராஃபின்னு கதை விட்டுறது. நம்ம எல்லாம் நம்ம தலையில் மண்ணெளி போட்டுக்கிட்டோம். நம்ம தலையில் மண்ணெளி போட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லா கேட்டுங்க, இஸ்லாம் என்பது வகத்தான அருட்கொடை. இது இதுக்கு வரல, நமக்குள்ளே வெட்டிட்டு சாவதுக்கு வரல. பிரிந்து கிடந்த உள்ளங்களை ஒன்று சேர்த்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், பிரிந்து கிடந்த உள்ளங்களை நாமே உண்டு நரகத்தின் விளிம்பில் வெட்டிட்டு செத்து கிடந்தவங்களை ஈமானை கொண்டு அல்லாஹ் சகோதரனாக ஆக்கினான். எந்த அளவுக்கு அந்த சகோதரத்துக்கு கூடி 2ஆம் வரையில் பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنما وليهم الله ورسوله والذين آمنوا الذين يقيموا الصلاة ويؤتوا الزكاة وهم راكعون. நிச்சயமாக உங்களுக்கு உற்ற நண்பர்கள் அல்லாஹும் அவனது தூதரும் மேலும் இவர்கள் ஈமான் கொண்டு தொழுகையும் நிலைநாட்டி ஜகாத்தும் கொடுத்து இறை கட்டளைக்கு தலை சாய்த்து வருகிறார்களோ அவர்கள் தான் உங்களுக்கு உற்ற நண்பர்கள். அல்லாஹ் கண்டி கிளீனாக போட்டான். அக்கீமுசல் 5 வேளை தொழக்கூடிய உனக்கு நண்பர் யார்? அல்லாஹும் அவனது தூதர். அல்லாஹ் எப்போதும் உற்ற நண்பன் ஆக்கணும். யாரை போல? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போன்று தூதரை உங்கள் தோழமையாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தூதரின் தோழமை மறுமையில் வேண்டுமா? 2 3 1 அவர்கள் சுஜூதை அதிகப்படுத்தட்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, இறை தூதரை நாளை மறுமையில் உங்களோடு நான் தோழமையாக இருக்க வேண்டும். சுஜூதை அதிகப்படுத்தி எனக்கு உதவி செய்கிறார். இதன் மூலமாக சுஜூதை அதிகப்படுத்தும். சுன்னத்தான வணக்கங்கள் உபரியான வணக்கங்களை அதிகப்படுத்திவிடும். 2வது அநாதைகளை ஆதரிக்கிற நானும் மறுமை நாளில் எப்படி இருக்கும். 3வது கரிய முகமுடைய பெண்கள். யார் அந்த கரிய முகமுடைய பெண்கள்? இளம் வயதிலே 2 பிள்ளை, ஒரு பிள்ளை ஆனால் கணவனை இழந்துட்டான். இன்னொரு வாழ்க்கைக்கு அவள் இளமையும் இயங்குகிறது, உலகமும் தள்ளுகிறது. ஆயினும் நினைக்கிறாள் இந்த குழந்தை அனாதையாகிவிடும். இன்னொருவோடு வாழ்க்கைப்பட்டால் இந்த பிள்ளை எதிர்காலம் போய்விடுமே என்ற காரணத்தினால் ஆசையை அடக்குகிறாள். இளமையை முதுமையாக மாற்றி முகத்தையே தன்னைத்தானே கருப்பாக்கி கொள்கிறாள். இவள் நான் கரிய முகமுடைய பெண்கள், நாளை இந்த பெண்ணும் நான் சொர்க்கத்தில் தோழமையாக இருப்போம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி தோழமையாக்கி கூட அழகிய பண்பு. 3வதாக அக்கீமு ஸலா ஆத்து ஜக்கா தொழுகையை நிலைநாட்டி அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரும் எனக்கு உற்ற நண்பன். அல்லாஹ் சொல்லி தந்த தோழமை தாங்க. சுன்னத்து ஜமாத் அப்படிலாம் பார்க்காது, செஞ்சிடாது, தயவுசெய்து செய்யாது. கடந்த கால தகவல்கள் நான் அழ வேண்டும் நினைக்கிறேன். நம்ம மசாயில தான் வீக்னஸ் பார்க்கணும். இன் பெர்சன் தனிமையாக நான் நல்லவன் இல்லை. தோண்டினால் தாங்காது. அல்லாஹ் தோண்டினால் தாங்காது. அல்லாஹ் சொன்னான், மனிதனை உடனுக்குடன் தண்டிப்பது என்று சொன்னார். இந்த பூமியில் ஒரு ஜீவராசி உயிர் வாழ முடியாது அல்லாஹ் சொல்கிறானே, அவ்வளவு நேர்மையான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா? நாமெல்லாம் அப்பொழுக்கெல்லாம் வாழ்க்கையுடைய மக்கள் என்று நீங்கள் நானும் கருதுகிறோமா? மக்களே அப்படியெல்லாம் அந்த பாவங்களை நாம் பார்த்து சிந்திப்பதில்லை. இந்த தொழுகையில் சின்ன சின்ன மாறுபாடுகளை வைத்து அவங்களே நம்ம பிளந்துட்டு வெளியே வந்துட்டோம். இனி சேர முடியாத அளவுக்கு பகையும் எல்லாம் தள்ளிட்டு போயிட்டு குறைந்தபட்சம் அன்பும் பாசமும் வைத்து வெளியே நாங்கள் என்னதான் எங்கள் வேறுபாடு என்றால் முஸ்லீம்கள் நாங்கள் ஒன்றுதான் என்று நிலைநாட்டக்கூடிய காலகட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி செய்கிறாங்க, ஃபத்வா கொடுத்து தயவுசெய்து சமூகத்தை பிளந்து விடார்கள். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, ஒரு முஸ்லீம் எப்பெல்லாம் அவனுக்கு சகோதரன் இருக்க முடியும் என்று கேட்டால் துன்பமான நேரங்களில் நிச்சயமாக எவள் ஈமான் கொண்டு தன் ஊரை விட்டு வெளியே ஹிஜ்ரத் பண்ணி தன் செல்வங்களையும் உயிர்களையும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்தார்களோ அவர்களும், யார் இவர்களுக்கு புகலிடம் கொடுத்து அவர்களை உதவினார்களோ அவர்களும் ஒருவருக்கு உற்ற நண்பரார்கள், மார்க்க சகோதரர் ஆவார்கள். நான் துன்பத்தில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை வருது என்று சொன்னால் எனக்கு அடைக்கலம் கொடுப்பவள் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவன் தான் உற்ற நண்பன், அவன் தான் மார்க்க சகோதரர். இங்கே எங்கன கேட்டு தான் சொல்லியிருக்கா? அப்படி தான் சொல்லியிருக்கா? இதெல்லாம் ஷைத்தான விளையாட்டு. திருப்பி சொல்கிறேன், வேண்டாம் இந்த விளையாட்டெல்லாம். அடுத்தால் முக்கியமானவன் இருக்கு. யார் நண்பன்? ஒரு மனிதன் தன் நேசரின் தனது நண்பனின் மார்க்கத்திலே இருக்கிறான். யாருடைய மார்க்கத்தில் இருப்பான்னு கேட்டால் தன் நண்பனுடைய நேசத்துடைய மார்க்கத்திலே இருக்கிறான். ஆக உங்களை ஒவ்வொரு சிந்தித்து கொள்ளட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு ஊரில் 4 பேர் இருக்கா, சின்ன கிராமம், 10 பேர் இடத்துல 4 பேர் சுன்னத்து ஜமாத்து, 4 பேர் தௌஹீத் ஜமாத்து, 4 பேர் ஜாக்கு, 4 பேர் ஏதோ ஒன்று எம்கே ட்ரம்கே என்ன அளவு பேரை வச்சு தொலைங்க, அதில் இருந்துட்டு போங்க. எப்போ உனக்கு அது சேவை செய்யறதுக்கு ஒரு தளம் தானப்பா. அது
நான் என்ன கேட்குறேன், போட்டி போட்டு சேவை செஞ்சுட்டு போ, போட்டி போட்டு பகையாக்காதீர்கள். அதான் கேள்வி. சொல்ல புரியுதா உங்களுக்கு? எத்தனை வேணா பிரிஞ்சுக்கோங்க, லட்சமாக கூட பிரிஞ்சுக்க, அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் ஒன்று கொண்ட இடத்துல இருக்கணும். போட்டி போட்டு நல்லறங்களில் போட்டி. நீ 5 பேருக்கு உதவி செஞ்சா நான் 10 பேருக்கு செய்வேன், 10 பேருக்கு நான் செய்வேன் என்று சவால் விடணும்ல. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆரோக்கியமான போட்டிகளை வைத்துக் கொள்ளணும். அதை விட்டுட்டு நமக்குள்ளேயே போதிக்கொண்டு அடித்துக் கொள்வதை காபிர்கள் ரசிக்கிறார்கள். காபிர்கள் ரசிக்கிறார்கள். தெளிவாக சொல்லிட்டான். இனி அவர்களுக்கு நாங்கள் எதிரி தேவையில்லை, அவர்களே அவர்கள் கதையை முடித்துக் கொள்வார்கள். தெளிவாக சொல்லிட்டாங்க. டிவியில் ஓப்பன் டிவியில் பேசுகிறான். இதெல்லாம் அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கான். அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருக்கான். எல்லாவற்றுக்கும் பதில் ஒரு நாள் இருக்கு. மக்களே புரிந்து கொள்ளுங்கள். சிலரை கொண்டு சிலரை நாம் மோத ஏவி விட்டுறோம். குர்ஆன் வசனம் தெளிவாக இருக்கு. மக்களே நீங்கள் பணிந்து வரும் பொருட்டு சரிவன வச்சுக்கோ, சிலரை உங்கள் மீது நாம் ஏவி விடுவோம் அப்படிங்கிறான். ஏவி வந்தான்னு வச்சுக்க, குஜராத் மாதிரி தாங்க முடியாது. அடர்த்தியாக வாழக்கூடிய ஊரில் மக்கள் தப்பிச்சிடலாம். அங்கங்கே கிராமமாக கிடக்காம பாரு, தலைகளால் தப்ப முடியாது. தெரியும் தானே எப்படி குஜராத் சம்பவம் நடந்தது? நேற்று வரைக்கும் பையா பையா அண்ணா அண்ணான்னு பழகினவன் தான் குறி வச்சு முஸ்லீம் பிள்ளையை தூக்கி கொண்டு கற்பழித்தான். பையா அண்ணா என்று உரிமையாக பேசி பழகின பொண்ணை இந்த வீட்டில் இந்த பிள்ளையை தூக்குன மனசில் வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். கரெக்டாக கலர்ந்து தூக்கிட்டு போயிட்டான். புரியுதா? கிராமப்புறங்கள் சுற்றியுள்ள சின்ன சின்ன ஊர்களெல்லாம் கடும் பாதிப்பு ஆளாயிரும். நம் பகைகளையும் குரோதங்களையும் பகிரமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஷைத்தான் விளையாடுதான், உள்ளத்தில் நெத்தில ஏத்துறான். என்ன தெரியுமா? நான் தூயவன், எங்க அமைப்பு தூயனது, நான் சொர்க்கத்துக்கு போக போறேன், நீ எல்லாம் நகர்த்து போறீங்க, எங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்துக்கு கேரண்டி கார்டு கொடுத்தாச்சு. கபருக்குள்ள போடணும், அந்த கேரண்டி கார்டை உள்ள சொருகிற வேண்டியதான். சொன்னே கபர் விரிஞ்சு லைட் ஹீட்லாம் போட்டு மலக்குமார்கள் வாங்க வாங்க எந்த ஜமாத்து உள்ள போ, இந்த கார்டு சரியாச்சா, லைட்டு போட்டு கொடுங்க, உள்ள ஏசி ஃபிட் பண்ணி புது மாப்பிள்ளை கூட ஒரு கூட்டம் வானவரை விட்டு வெண்சாமரை அடிக்க விட்டுங்கன்னு சொல்லி விலைக்கு முட்டாள்தனமாக என்ன செஞ்சிருக்கான், நம்மளை கெடுத்து வச்சுருக்கான். செஞ்ச பாவத்தை சிந்திச்சு அழணும். நம்ம வரது கண்ணியமிக்க ரமலான் மாதம். யார் இந்த மாதத்தை அடைந்த பிறகு பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளவில்லை அவர்கள் நாசம் உண்டாகட்டும். யார் இறை தூதரின் பெயரை சொன்னவர் செலவாத்தை சொல்லவில்லையோ நாசம் உண்டாகட்டும். நெஞ்சில கட்டுறான், விரல கட்டுறான், ஆட்டுறான். பெத்த தாய்க்கு சோறு போடாத ஷைத்தான் முட்டை நிறையா இருக்கான். பெத்த தகப்பனை முதுமையில ஓட விட்டு இருக்கான். பேசுறது குரானும் சுன்னாவும். சொத்துக்காக அண்ணன் தம்பியை விரட்டி விட்டுருக்கான். 2 செங்கல் ஒரு செண்டு, 2 செங்கல் அரை செண்டு இடத்துக்காக குரான் சுன்னாம் பேச வேண்டியது. பெத்த அண்ணனே அவனை கொன்று வந்த வேண்டியது. அம்மா இவ்வளவு பொம்பளையாங்கிறது. சொத்து 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 கபரில் போட்டு மூடுங்க, கபரில் போட்டு மூடுங்க. என்ன நினைச்சிட்டு வைப்போம்? வருது ரமலான் மாதம். யார் தாய் தந்தையை வயதான முதுமை அடைந்த பிறகு அவங்கள்ட்ட போய் அன்பா நடந்து கொள்ள முடியும், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். 3 இருக்கு. அதை சரி செய்கிற நாள் முதல் நம்ம செஞ்ச அசிங்கத்தை, பாவத்தை, சிறிதும் பெரிதும் அடுத்தவனுக்கு ஏமாத்த லூட்டி அடிச்சதை, கேவலப்படுத்த, ஷீட்டிங் பண்ணதெல்லாம் கணக்கு போட்டு நம்மை சரி செய்து கொள்ளணும். இந்த மாதம் அதுக்கு தான். அதை சரி செஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசணும். இந்த மசாயிலெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இதை கொண்டு சொர்க்கம் போகிறது நரகம் ஒன்று தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் சொன்னா ஒரே ஆக்கிபத்தில் முத்துக்கு இறுதி வெட்டி இறைச்ச முடியறதுக்கு தான் அல்லாஹ் சொன்னான். இறுதி வெட்டி இறைச்ச முடியவனுக்கு தான். அல்லாஹ் யாரும் பயப்படாமல் சொர்க்கம் போயிடுவாங்க, சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் அவனை கூப்பிட்டு, ஏப்பா நீ இங்கனே எப்போ கட்டினப்ப இங்கனே கட்டிட்டியாம, ஹலோ இந்த சுன்னத்துக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போனது தர்ஜாவை உயர்த்துறது. ஞாபகத்தில் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு இல்லை, சொர்க்கத்துக்கு போகிறது பேசிக் அக்கீமுசலா ஆத்து ஜக்கா தான். சொர்க்கத்துக்குள்ள நவீன சுன்னத்துக்களை யார் அதிகமாக செய்தார்களோ, தேடி பிடித்து செய்தாரோ ஒரு ரெட்டிப்பு கூலி. யார் ஆராய்ச்சி தப்பாமல் செய்தாலும் அவனுக்கு ஒரு கூலி. இப்போ ஒரு கொஸ்டின் பிடிச்சிட்டு ஊனி நிற்கானுங்கள்ல. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்புகிறாங்க. அது மத்தியானம் லுஹருடைய வேலை அல்லது ஃபஜ்ருடைய வேலை, கிளம்பிட்டாங்க. லுஹருடைய வேலை. நீங்கள் போங்க, இந்த இடத்தை அடையும் வரை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இந்த இடத்தை அடையும் வரை அசர் தொழ வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஆனால் படை போய்கிட்டே இருக்கு. போயிட்டு அசருடைய வக்து வந்துட்டு, எங்கே அசருடைய வக்து முடியுங்கிற நெருக்கு பாட அங்கே இங்கெல்லாம் வருது. சில சகாபாக்கள் அசர் தொழுகையை நிறைவேற்றி விட்டார்கள். வக்து முடிய போது கண்டிஷன் வந்துட்டு அசர் தொழுகை நிறைவேற்றி விட்டார்கள். இன்னும் சில சகாபாக்கள் அசர் தொழுகை நிறைவேற்றவில்லை, போய் சேர்ந்துட்டாங்க, மகரிப் ஆகிவிட்டது. அங்கே போய் அசரையும் மகரியும் தொழுதார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். 2 ஆகிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல கருத்து முரண்பாடு தான். ஒருத்தர் குரான் வந்து சொல்லுது மூமின்களுக்கு தொழுகை நேரம் குறித்த கடமை,
இன்னொரு தோழர் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அங்கே போய் சேர வர தொழக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு விளங்கிக்கிட்டாங்க. இந்த ரெண்டு பற்றி அல்லாஹுடைய தூதர் முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்ட இறை தூதர் இப்படி செய்யணும். அல்லாஹுடைய தூதர் இருவரும் செய்தும் சரிதான் முடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்மளாம் என்ன செய்யணும், ஒரு மேலப்பாளையம் பஜாஜில் மீட்டிங் போடுவோம், பக்துக்கு தொழுவான் சொர்க்கம் போவான், இன்னொரு கொண்டு வருவான் நபியின் சுன்னத்தை பின்பற்றியவர்களாம் சொர்க்கம் போவோம் அப்படின்னு அவன் ஒரு 500 பேர் வச்சிருப்பான். மொத்தம் செலவு 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபா செலவு பண்ணிப்பான். 2 கூட்டமும் மேடை போட்டு. எதுக்கு? இந்த ஹதீஸை வச்சு பேசி, நான் சொல்ல உங்களுக்கு கிண்டலாக கூட தெரியலாம், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கத்தின் குரான் சொன்னது வேற. குரான் கதாஃபுல்லக மன்று சக்கா, தூய்மை அடைந்து வெற்றி அடைந்து விட்டான். இங்கே தூய்மை அடையணும், இங்கே 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 அடுத்தவனை தப்பாக நினைக்கிற, அடுத்தவனை கேவலமாக நினைக்கிற, அடுத்தவனை ஏமாத்துறது, நான் யோக்கியன்னு நினைத்துக் கொள்வது, அல்லாஹ் வண்டியாகவே அழிவை தர ஒன்றும் கிடையாது. தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தி தன் சூழலையும் தூய்மையாக்கி இஸ்லாம் என்ற அழகிய ஜோதியை உலகிற்கெல்லாம் ஏந்தி செல்கிற மகத்தான கடமை இந்த பூமிகளுக்கு இருக்கு. நான் நம்முடைய இலக்குகளை சுருக்கிற வேண்டாம், நான் சொல்றேன், நம் இலக்குகளை சுருக்கிற வேண்டாம். இந்த ரமலானை தயவு செய்து பயன்படுத்தும். பகைகளை உடைப்பதற்காக, முஸ்லீம்களுக்கிடையே பகைகளை உடைப்பதற்காக, சகோதரத்துவத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, தாய் தந்தை அண்ணன் தம்பி உறவுடைய கசப்போடு இருந்தால் அதை மறந்து அழகிய ரமலானாக மாற்றிக்கொள்ளும். பசித்திருந்து தாகித்து எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இவைகளெல்லாம் செய்யாமல், உறவுகளை பேணாமல் எந்த ஒரு நன்மையும் அடைய போவது கிடையாது. மக்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். குரானும் சுன்னாவும் நமக்கு மக்களை பிரிப்பதற்காக வந்தது கிடையாது, அதை விளங்கிக்கிடணும். குரானும் சுன்னா நம்மை பிரிப்பதற்கு வந்ததில்லை. குரானும் சுன்னா நம்மை ஒன்று சேர்க்க வந்தவைகள். நம்மை இறுதி மூச்சு வரை புனேன் யுத்தத்தில் தான் சாக கிடக்கும்போது தண்ணீருக்காக தவித்தவர் நபித்தோழர். அதே நேரத்தில் தண்ணி குவளை வாய்கிட்ட போகும்போது பக்கத்தில் ஒரு நபித்தோழர் தாகம் தாகம் என்று துடிக்கிறார். உடனே தான் கூட குடிக்காமல் அடுத்த சகோதரனுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். அவரும் வாங்கிட்டு குடிக்க போறாரு. பக்கத்தில் இன்னொரு சகோதரன் தண்ணீர் உயிருக்கு போராடுகிற சம்பவத்தை பார்த்துட்டு அவரும் கொடுத்தாரு. 3 பேரும் கடைசியில் தண்ணீரை பருகவில்லை. 3 உயிர்களும் பறிபோனது. இது இஸ்லாம் ஏற்படுத்தி அந்த நேசம். அதில் ஒருத்தர் யார் தெரியுமா? அபூஜஹல் மகன். அந்த 3 பேரில் ஒருவர் யார்? அபூஜஹலுடைய மகன் தான் அந்த மாதிரி மரணப்படுக்கையில் எந்த அல்லாஹ்வுடைய விரோதி இருந்தாரோ அவருடைய மகனே இந்த காரியத்தை செய்ய வைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். உள்ளங்களுக்கு அல்லாஹ் அன்பை ஏற்படுத்திட்டான் ஈமான் மூலமாக. அது பகையாக மாறிவிடக்கூடாது. பகையாக நான் பெரிய நீ பெரிய நீ யோக்கியன் என்று தயவு செய்து யாரையும் நம்ம திசையில் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்கு நம்ம லட்சணங்கள்லாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானை எதிர்கொள்ள போவதற்கு முன்னாடியே இந்த மனசுக்கெல்லாம் சரியை வச்சு. ஏன்னா உள்ளங்கள் சரி என்று சொன்னால் உள்ளே தங்க போகிறது நல்ல விஷயங்கள் தங்க போவது கிடையாது. ஏன்னா பாத்திரம் கெட்ட பாத்திரமான எவ்வளோதான் நல்ல பாலை வச்சு கொதிச்சாலும் பால் புளிச்சிடும், திறஞ்சிடும், நாசமாக போயிடும். இந்த இதயத்தை தூய்மை ரமலான் என்ற அழகிய ஒளி வருவதற்கு முன்பாகவே இந்த இதயத்தை தூய்மைப்பட ஷாபான் மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளும். முஸ்லீம்களுடைய நல்ல ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்காக போறீங்க. முஸ்லீம்களுக்கிடையே அன்பையும் பாசத்தையும் கொள்வதற்குத்தான் குரான் ஹதீஸ் வந்ததை ஒழிய பகைக்கு அல்ல, வெட்டி கொள்வதற்கு அல்ல, மாய்த்து கொள்வதற்கு அல்ல. அதன் காரணமாக உலகமெங்கும் இஸ்லாம் சிதறி போச்சு. சியா சன்னி பிளவினால் எவனோ மோதி பார்க்குறான் நம்மகிட்ட. இல்லைன்னா இந்த நஸ்ரானிகளையும் இந்த யூதர்களையும் ஓட அடிப்பதற்கு முஸ்லீம்கள் வல்லமை படைத்த உலகத்தில் ஜாம்புவார்கள் தான் முஸ்லீம்களை, கோலையெல்லாம் கிடையாது. இந்த பிளவை தான் பயன்படுத்தினாங்க. இங்கே வேண்டாம், இங்கே நமக்கு கத்தி சுண்டுட்டு உங்களுக்கு தெரியாது. பொலிட்டிக்கல் அரசியலாக பார்ப்பவர்களுக்கு தெரியும் கத்தி தமிழகத்திலும் நெருக்கி வருகிறது. தயவு செய்து முஸ்லீம்களே நாம் ஒன்றுபடுவோம். உள்ளத்தால், உண்மையான உள்ளத்தால், ஈமான் என்ற அழகிய ஒளி உள்ளத்திற்கு காரணத்தினால் நாம் ஒற்றுமையாக இருப்போம். பகைகளை வெளிக்காட்டக்கூடாது, பகை கொள்ளவும் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமூகத்தை மேன்மையான சமுதாயம் என்று சொல்கிறான். நாம் நன்மை ஏவி தீமையை எடுத்து ஒழிப்போம், தீமையை ஒழிப்போம். இஸ்லாம் என்ற அழகிய ஒளியை எழுதியவர்களாக முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கிற பகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தல்வானாக. வாஹித் தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகுந்த அல்லாஹ்வுடைய